ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என் வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கு. அதனால் ஃபியூஸை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீலில் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பிசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லொக்கேஷன் வந்து நான் வைக்க போகிறோம். ஃபியூஸோட லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா F1 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டியூசரில் தான் நம்ம ஹோல்டு பண்ணணும். ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது. இது என்ன ஃபியூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா SMD டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டபிள் ஃபியூஸு. இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் வந்து ஆயிரும். ஸோ நான் வந்து ஒரு சைடு ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுறேன். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அனதர் பாயிண்ட் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ டேக் அடித்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நின்றுடும். அப்புறம் லிக்விட் டைப் ஃப்ளக்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து லெட் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த ஃபியூஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்க்கியூட் வந்து ஓவர் கரண்ட்டில் வந்து மட்டும்தான் ப்ரொடக்ட் பண்ணும். இதுதான் அந்த ஃபியூஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு. ஃபியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் ஃபியூஸ், ரீசெட்டபிள் ஃபியூஸ், ரீவேரபிள் ஃபியூஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூஸஸ் வந்து நமக்கு இருக்குது. இதேமாரி எலக்ட்ரானிக்ஸில் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பர் தரேன். ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்தால். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.